என்னக்கா உன் மருமவ இளையமைய எல்லாத்தையும் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்ட போல. அதான் நாங்க வரும்போது நேத்து கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்துற மாதிரி பாத்தீல, அப்படியே தெரியாத மாதிரி கேக்குற. ஏக்கா ஒரு வார்த்தை கேட்க கூடாதாக்கா கூட்டிட்டு வந்துட்டியான்னு? அதுக்கு என்னவோ சண்டைக்கு வர மாதிரி பேசுற. இன்னைக்கு என் குடும்பத்தையே உட்கார வச்சு சுத்தி போடணும்டி. உங்க கண்ணெல்லாம் பட்டு பட்டு தான் இப்படி என் குடும்பமே இப்படி செதறி கிடக்குடி. உன் காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடணும்டி. ஏக்கா எனக்கு வேற வேலையே இல்லையா? ஏதோ நேத்து வரும்போது நான் பார்த்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் நீ ஓவரா பேசுற. ஏக்கா உனக்கு தான் ஒரு சின்ன மருமக ஆகவே ஆகாதே, அவளை போய் கூட்டிட்டு வந்திருக்க. காசு என்ன நீயா தருவ? அவங்க வந்தாதாண்டி எனக்கு காசு கிடைக்கும். என் கையில காசு இருந்தா நான் ஏன் கூட்டிட்டு வர போறேன்? ஏக்கா அப்ப காசுக்காக தான் உன் மைனை மருமகளை கூட்டிட்டு வந்தியோ? அடியே நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிக்கிட்டு தெரியாத. அப்புறம் என்ன பாசத்திலேயே கூட்டிட்டு வந்தேன்? நீ வேற. அவளைத்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. ஏதோ என் மயன் மாசம் மாசம் ஏதோ காசு தருவியாண்டி. குடும்ப செலவுக்கே நான் தான் தருவேன். ஏதோ நம்ம சேஃப்டிக்காக மாசம் மாசம் 2000 ரூபாய் நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கிறது. அவங்க ஒரு மாசம் இல்ல காஞ்சு கருவாடா போன மாதிரி ஆயிப்போச்சு. ஒத்த ரூபா புலங்களடி. காசே இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். நீயும் சரியான ஆளத்தான் இருப்ப போலக்கா. இதுவரை அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து அவ துணியை துவைச்சதே கிடையாதுடி. இன்னைக்கு அவ துணியும் சேர்த்து எடுத்து வந்திருக்கேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் வச்சு நம்ம பக்கம் திருப்ப முடியும். என் மயம் இருக்கும் போது மட்டும் அவகிட்ட கோபப்படாம நடந்துக்கணும்டி. அப்போ மயம் போனா உன் மருமவளை என்ன வேணாலும் பேசுவ. அவளை எம்பிட்டு பேசினாலும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாடி. பாவம் பொண்ணி இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடு படப்போகுது. இது போய் நல்ல மனுஷி மாதிரி பேசி கூட்டிட்டு வேற வந்துருச்சு. என்ன பாடு படுத்த போதோ தெரியல. அடியே நீ நல்ல மாதிரி உன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. எதையும் அங்கிட்டு இங்கிட்டு பத்த சுட்டுறாடி. அது பாட்டு குபு குபுன்னு எரிஞ்சிரும். ஏக்கா உன் விஷயத்த போய் நான் யார்கிட்டயும் சொல்லுவேனா? என்னைய போய் நம்ப மாட்ற? ஏக்கா 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நானும் உங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் துவைக்க கூப்பிடலான்னு. ஆளவே காணாம இருக்கவும் நான் பாட்டுக்கு ஆத்துக்கு வந்துட்டேன்க்கா. என்னக்கா துவைக்க வந்தீங்களா? இல்லடி நீச்சல் அடிச்சு பழகிட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா அப்புறம் என்னடி ஆத்துக்கு எதுக்கு வருவாக? குளிக்க வருவாக இல்ல துவைக்க வருவாக? ஏக்கா அந்த அக்கா கிட்ட வாயவே கொடுக்காதக்கா. இப்படித்தான் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு கிடக்கு. நீ பாட்டுக்கு வாயை கொடுத்து ஏழரை எடுத்துக்கிட்டு தெரியாதக்கா. நல்ல வேலைடி சரோசா, நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. இல்லைன்னா இதுகிட்ட வாயை கொடுத்து மண்டையை உடச்சுக்கிட்டு கிடக்கணும். ஆமா ஆமா அப்படின்னு நல்லவளுக மாதிரி பேசுவீங்க. 2 பேரும் சரியான கூட்டு களவாணியாச்சே. இனி யாரும் என் குடும்பத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற பேசி முடிச்சிருப்பீங்கடி. உங்களை பத்தி எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னடி சரோஜா இந்த அக்கா இப்படி பேசிட்டு இருக்கு? நம்மளுக்கு இதான் வேலை பாரு. ஏக்கா எங்களுக்கு வேற வேலையே இல்லையாக்கா? உங்க குடும்பத்தை பத்தி பேசுறதா எனக்கு வேலையா? எனக்கு கிடக்கு தலைக்கு மேல வேலை. நீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரிவ போலக்கா. உன்னை பத்தி தான் ஊரே பேசிட்டு இருக்குன்னு. அவன் வேலை பழப்ப பார்க்காம உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா பொழப்பு நாரிடாதாக்கா. அங்கிட்டு போங்கடி அங்கிட்டு. உங்ககிட்ட பதில் சொல்லலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் காலத்துல துவைச்சிட்டு வீட்டை பக்கம் போறேன். ஆமா ஆமா எங்களுக்கு மட்டும் உங்ககிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேச நேரமா இருக்கு. நானே துவைக்க வந்தேன். என் வாய தேவையில்லாம கிளறிக்கிட்டு கிடக்க. எங்க எனக்காக ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா? உனக்கு பண்ணாம வேற யாருக்குமா பண்ண போறேன்? என்ன சொல்லணுமோ சொல்லுமா. இந்த துணியை மட்டும் கொஞ்சம் துவைச்சு தந்துருங்க. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா அவங்களே துவைச்சிருவாங்க. எம்மா இந்த துணியை தானே துவைச்சிட்டா போச்சு. அத்தையில ரொம்ப வேலை வாங்காத. பாவம் அவங்களுக்கே வயசாயிடுச்சுல. என்ன இதுவரை துணி துவைச்சதில்ல, துவைச்சு ட்ரை பண்றேன். சோப்பை போட்டு 2 கும்மி எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அலசி காய போட்டுடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் லலிதா. ஒரு மணி நேரம் கழிச்சு மட்டும் பாரு, மாமா எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டுருவேன். சரிங்க நீங்க துவைச்சுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு டீயை போட்டு கொண்டு வரேன். சரிம்மா சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. மாமா துவைச்சு காய போட்டுட்டு நீ கூப்பிடுறேன். என் தலை எழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கருமம், அழுக்கு துணி இந்த நாத்தா நாறுது. குளிப்பாளுகளோ மாட்டாளுகளோ தெரியல. நம்ம உசுர போட்டு வாங்குறாளுக. காலகாலத்துல ஒரு வேலைக்கு போயிடணும், இல்ல இவளுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும் போல. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் தரணும்னு. இந்த குளத்துல எவனாச்சும் என் ஊர்க்காரன் பார்த்தியா, அவ்வளவுதான், என் மானமே போயிடும். என்ன பண்ணி தொலைய? வந்து மாட்டிக்கிட்டாச்சு, அப்புறம் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். தலையெழுத்தை யாருனால மாத்த முடியும்? இனி யாரும் கோமதி வீட்டுல மட்டும் இருந்தேன் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். விதி யார விட்டுச்சு? இங்க வந்து இப்படி அழுக்கு துணி துவைக்கணும்னு இருந்திருக்கு. ஏக்கா இப்படிப்பட்ட மருமகன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்கக்கா. ஐயோ வந்துட்டாளுகளா? இவளுகளுக்கு தான் எப்படி மூக்கு வேர்க்கும்னே தெரியல. தேடி பிடிச்சி வந்துடுறாளுக. நீ வேறடி, நானும் தான் என் மகளுக்கு கட்டி வச்சிருக்கேனே. பாவம் என் மக தனியாவே வேலை செஞ்சு சாகுது. டீ குடிச்ச டம்ளரை கூட உட்காந்த இடத்த விட்டு நகராது.
கீழேயே வச்சுட்டு போயிருவியான். பரவாயில்லடி, இந்த கோமதி நல்ல பொழைக்க தெரிஞ்சவளா இருக்கா. என்னதான் உங்க அம்மா மாப்பிள்ளை பார்க்காட்டாலும் இவன் நல்ல மாப்பிள்ளையா தாண்டி பிடிச்சி வச்சிருக்கா. ஆமாக்கா, நம்ம தான்க்கா பொழைக்க தெரியாம இந்த ஊர்ல எல்லாம் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். அடியே, அதுக்குன்னு வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளைக்கு போய் அழுக்கு துணியெல்லாம் கொடுத்து துவைக்க சொல்லலாமா? வெளியே அல்ல பார்த்தா என்னடி நினைப்பாங்க? கொஞ்சம் கூட அந்த பயலுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை மாதிரி வீட்டில் அம்பிட்டு வேலையை பார்த்தா அவனுக்கு என்னடி மரியாதை கொடுப்பாங்க? ஏக்கா, என் வீட்டுக்காரெல்லாம் அம்பிட்டுட்டே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பார்க்க கூட மாட்டாரு, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஏதோ பிள்ளைங்களை குளிக்க வச்சு கிளப்பி 2 இட்லியை வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாருக்கா. நம்மளுக்கெல்லாம் பார்க்க ஒரு ஜீவன் கிடையாது. கோமதி சொல்றப்பயே துவைக்க தெரியாதுமா, எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு வாயை மூடிக்கிட்டு போயிருக்கணும். இப்ப பாரு, இவளுக்கு பேசுறதெல்லாம் காதுல வாங்க முடியல. அவ பாட்டுக்கு துவைக்க சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இங்க நாமெல்லாம் கஷ்டப்படுறோம். ஏங்க, துவைச்சு முடிச்சுட்டு இந்த பித்தளை கூட கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்குங்க, இதையும் கொஞ்சம் விளக்கி வச்சிருங்க. ஏன் கோமதி, அது ஒரு குடம் தானே, ஓரமா உட்காந்து தேய்க்கலாம்லம்மா. ஏங்க, உங்களுக்கே என் கஷ்டம் தெரியும், நான் முழுங்காம இருக்கேன். இதுல வேற இந்த குடத்தை தேய்ச்சி கையெல்லாம் கடுக்குங்க. நீங்களே கொஞ்சம் தேய்ச்சி தந்துருங்க. சரிம்மா சரிம்மா, அங்கிட்டு ஓரமா வையி. அடியே லலிதா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. ஏக்கா, அது எனக்கே தெரியும், நீங்க சொல்லிதான் தெரியணுமாக்கா? தெரிஞ்ச சரிதாண்டி, அதுக்கே இழுக்கிற. உங்களுக்கு என்னக்கா எங்க கொள்ளையில வேலை? என் புருஷ வேலை பாக்குறத புறணி பேசிட்டு திரியுறீங்களோ? உங்க 2 பேத்துக்கு அதுதானே வேலை, வேற என்ன வேலை உங்களுக்கு? அடியாத்தே, இது என்னடி குத்தமா போச்சு? இவகளை புறணி பேசிக்கிட்டு திரியறதா எங்க பொழப்போ? பாவம் பையன் நல்லா வேலை செய்யறானேன்னு வந்து பேசுனா ரொம்ப தாண்டி ஓவரா பண்றாளுங்க. ஏக்கா, இவளுக்கு ஆத்தாள மகளும் இப்படித்தான்க்கா, வாயை திறந்தாவே போச்சு, இவகிட்ட வேணாதான் வரும். ஏக்கா வனசாக்கா, உங்க பிள்ளைங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, போய் பார்த்துக்க வேண்டியதானே. அதை விட்டுக்கிட்டு காலங்காத்துல எவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு வீடு வீடா திரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய பாத்துக்கிறது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ சொல்லிதான் பார்க்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏக்கா, அந்த கிழவிக்கு தான் வேலையே இல்ல, அது பாட்டு காலங்காத்துல தெரியுது, அது கூட சேர்ந்துக்கிட்டு நீயே தெரிஞ்சுட்டு உன் பொழப்ப கெடுத்துக்காத சொல்லிட்டேன். அடியே லலிதா, உனக்கு பிடிக்கலன்னா நீ வாயை முடிக்கிட்டு இருந்துக்க. அதை விட்டுக்கிட்டு என் கூட இருக்கவளைகள்லாம் பிரிச்சு விட்டுக்கிட்டு தெரியாத. உங்க ஆத்தாக்காரி என்னென்ன பண்றாளோ அதையே நீயும் பண்ற. ஏக்கா, தாயை போலதானக்கா பிள்ளை இருக்கும், அது எப்படிக்கா தப்பி தவறி பிறந்திருக்கும்? லலிதா, நீ விடுமா, அவங்க பாட்டுக்கு நின்று நின்றுட்டு போறாங்க. நீ எதுக்கும்மா அவங்க கிட்ட கத்தி உன் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? ஏங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்க சும்மா நின்றா பரவாயில்ல, உங்களை பத்தி புரணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. விடுமா, பேசுனா பேசிட்டு போட்டோம். என்னைய பத்தி தானே பேசுறாங்க, விடு பேசிட்டு போட்டோம். ஏக்கா, ஊருக்குள்ள போய் என் புருஷனை பத்தி ஏதாச்சும் பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க, அவ்வளவுதான், நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க. இது என்னக்கா வம்பா போச்சு, இவ காலங்காலத்துல இப்படி சண்டைக்கு வரா? அடியே, நமக்கு எதுக்கடி வம்பு? நாமளே எதை கஞ்சியை குடிச்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு தெரியுறா. வாடி வீட்டை பக்கம் போவான். அப்படியே இவதே உலகத்திலேயே ஒசத்தி மாதிரி பேசுவா. ஆனா வனசா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடி. புருஷனை எப்படி முந்தில முடிச்சு வைக்கணும்னு இவளை பார்த்து கத்துக்க. ஆமாக்கா, இவ்வளவுதான்க்கா பார்த்து கத்துக்கணும். ஆமா ஆமா, உங்களை மாதிரி புருஷனை அடிச்சு விரட்ட சொல்றீங்களோ? போங்கடி போங்க. இந்த கிழவி துவைச்சிட்டு வர எப்படி 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இந்த பொண்ணுகிட்ட போய் 4-5 பிட்டு சேர்த்து போட்டு விட்டு வருவோம். அடுத்தவ குடும்பம் நிம்மதியா இருந்தா நம்மளுக்கு எப்படி பிடிக்கும்? 4 பிட்டை போட்டு விட்டுட்டு எண்ணெயில கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிச்சாத்தே நம்ம மனசு குளு குளுன்னு இருக்கும். அடியே பொன்னி, பொன்னி. என்னக்கா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? ஏண்டி, எது வேலையா இருக்கியா? இல்லக்கா, அடுப்படியில தான்க்கா வேலை. மதியானத்துக்கு சமைச்சிட்டு இருந்தேன், வேற எந்த வேலையும் பெருசா இல்லக்கா. அடியே, சரியான கூறு கட்டாலாம் இருப்ப போல. உன் மாமியாவை சமைக்க சொல்ல வேண்டியதானடி, நீயே எப்பா பாரு இழுத்து போட்டுக்கிட்டே தேரி. அக்கா, இதுல என்னக்கா இருக்கு, சமைக்க மட்டும்தானக்கா செய்றேன். அதுவும் செய்யலன்னு எனக்கு பொழுதே போகாதுக்கா. அவங்களும் பாவம் எம்பிட்டு வேலையத்தை செய்வாங்க. யாரடி அந்த கிளவிய பாவம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் சொல்லக்கூடாதேன்னு இருக்கேன். அக்கா, அவங்க மாதிரிலாம் இல்லக்கா, இப்ப பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குக்கா. பொன்னி, விவரமே இல்லாம இருக்காத பொன்னி. மாமியானா எப்பயுமே ஒரு படி கீழே தான் பண்ணி வைக்கணும். நீ என்னமோ தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க. ஏக்கா, உங்க மாமியா எப்படியோ தெரியாது, ஏன் மாமியா நல்லா தாங்க்கா இருக்கு. அவங்களே பாவம் காலையில எந்திரிச்சோடனே அம்பிட்டு துணி எடுத்துட்டு போய் ஆத்துல துவைக்க போயிட்டாங்க. நம்மளால துவைக்க முடியாதுக்கா, ஏதோ சமைச்சு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஆத்துக்கு நடந்து போகவே 1 மணி நேரம் ஆகும். பாவம்க்கா எங்க மாமியா, இவ்வளவு தூரம் நடந்து போய் துவைச்சிட்டு வராங்களே, அதுலயே பாராட்டணும். ஆமா ஆமா, 4 பேர்த்து கூப்பிட்டு வச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு பாராட்டு. பேசுறா பாரு பேச்சு. எங்கம்மா தம்பியை காணோம், வேலைக்கு போயிடுச்சா? அவர் காலையில சாப்பிட்டோடனே போயிட்டாருக்கா. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுல இருக்கவே மாட்டாரு. ஆமாண்டி, ஊர்ல எவன் வேலைக்கு போறானோ இல்லையோ, உன் புருஷன் கரெக்டா வேலைக்கு போயிடுவான்.
ஓ மச்சான் தான் இப்படி பேசி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போய் ஏமாத்திக்கிட்டு திரியறியா? ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். இப்படியாக்கா இருப்பாரு? பாவம், கோமதி அக்காவோட வாழ்க்கை தான் போச்சு. என்னடி பண்ண சொல்ற? உன் மச்சானை நம்பி வந்து நடுத்தர நின்றது தான் மிச்சம் கோமதி. உன்னையவே தான் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கா, பொண்ணு எங்கக்கா பொண்ணு எங்கக்கான்னு. ஒரு நாள் உன் மாமியாக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துடுடி கோமதிய. எதுக்குக்கா மாமியாக்கு தெரியாம போகணும்? மாமியாவே கூட்டிட்டு போறேன். அடியே, தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை பண்ணி விட்டுரும் மாமியா. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா, பாவம்க்கா அந்த அக்கா. அந்த அக்காலாம் வான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் எப்படி பேசுறாங்களோ தெரியல. ஏற்கனவே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. இதுல நான் வேற போனேன்னா என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஏண்டி, என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. அக்கா, அவங்க ஆளு பார்த்து பேசுவாங்கக்கா. அவங்களாம் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்கக்கா. ஏதோ கோமதி அக்கா தான் நல்ல மனசு. அதையும் இவங்கள கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னக்கா, இப்பதான் ஆட்டோ போச்சுட்டு இருந்த, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட? எனக்கு அப்பவே தோணுச்சுடி, தோணுச்சு. இந்த சரோசா என் மருமவ கிட்ட போய் பத்த வச்சிட்டு இருப்பான்னு நல்லா தோணுச்சு. நானும் வந்து பார்க்கேன், அதே மாதிரி அப்பதுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க. ஏதாச்சும் ஒரு வாரத்தை அந்த பிள்ளைட்டு நல்லதா பேசினியாடி? ஏண்டி காலங்காத்துல அடுத்த குடும்பத்தை கெடுக்க தெரியுறீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பா? செய் பொன்னி, அப்படி என்னக்கு ஒரு பொண்ணி உங்களை எல்லாம் பத்தி சொல்லிவிட்டேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். உங்க மாமியா வந்ததுல இருந்து என்னையவே நொட்டிக்கிட்டு தெரியுது. ஏக்கா விடுக்கா, அவங்க குணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. ஆமாண்டி ஆமா, உன் மாமியாவை நீயே தலையில வச்சுக்கிட்டு ஆடு. ஏண்டி, என் மருமவ தலையில தூக்கி வச்சு ஆடத்தான் செய்வா. உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றும் பண்ணலக்கா, ஒன்றும் பண்ணல. நீங்களும் உங்க மருமகளும் பரதநாட்டியம் ஆடினாலும் சரி, கரகாட்டம் ஆடினாலும் சரி, எனக்கு தேவையே கிடையாது. இங்க பாருடி சரோஜா, வாயை புடுங்காத. எதுக்குடி நானும் என் மருமகளும் ஆட போறேன் கரகாட்டம்? போய் நீயும் மாமியும் நடுத்தெருவில் நின்று ஆடுங்க. 4 பேர் காசாச்சு போடுவாங்க. அப்படி காசு போடுவாங்க தெரிஞ்சா நீ போய் ஆடுக்கா. நான் என்னத்துக்கு ஆடுறேன்? அப்படி பிச்சை எடுத்து பழக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நானாக்கா காசுக்கு வழியே இல்லாம உட்காந்துருந்தேன்? ஒரு மாசமா நீ தானேக்கா காசுக்கு வழியே இல்லாம உட்காந்துட்டு உன் மயனை கூட்டிட்டு வந்திருக்க. அடியே சராஜா, வாயு மூடுடி. உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சு பாத்தியா? வெளியே வா, நல்லா முக்கு முக்குன்னு முக்குறேன். சரோஜாக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க. காலங்காலத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்க. நீ ஏன் சொல்லு பொண்ணி, உன்கிட்ட வந்து பேசுனது ஒரு தப்பா? உன் மாமியா வந்தோடனே அந்த ஆட்டம் ஆடுது என் மருமகிட்ட எப்படி பேச போச்சுன்னு. உங்க வீட்டுல என்ன தங்கமான சுரண்டிட்டா போறேன்? உங்க மருமக கிட்ட தானே பேசினேன். அதுக்கு போய் நீ இந்த பேச்சு பேசுறீங்க? அடியே, நீ வாயை திறந்தாவே வினையாவல இருக்கு. இல்லைன்னா நான் ஏன் பேச வேணாம்னு சொல்ல போறேன். இப்பத்தான் என் மயனையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். அது எவளுக்கும் பொறுக்க மாட்டேங்குது. ஏக்கா, நீ உன் மருமகளை வீட்டுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சுக்க. நான் போறேன். ஊர் உலகத்துல எந்த வீட்லயுமே மருமக இல்ல பாரு. இந்த அக்கா மட்டும்தான் மருமக வச்சிருக்கு. பொத்தி பொத்தி வளர்க்க, பொத்தி பொத்தி வள, நல்லா வள. இங்க பாரு பொன்னி, இவளுக்கு பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு தெரியாத. குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பறக்குனே திரியறாளுக. இதை மட்டும் காதுல வாங்கணும், உனக்கும் எனக்கும் தான் சண்டை நாரிடும் பாத்துக்க. அத்தை, நான்லாம் அதை காதுல வாங்கவே மாட்டேத்த.